நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தேமுதிக என்கின்ற ஒரு கட்சி போய் திமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. அதனால் மற்ற கட்சிகள்லாம் பயப்படுது. தேமுதிக ஒரு மாபெரும் ஒரு பெரிய கட்சி, அதனுடைய வாக்கு வங்கி பயங்கரமாக இருக்குது. அதனால் மற்ற கட்சிலாம் பயங்கரமான ஒரு பதற்றத்தில் இருக்கிறோம் அப்படின்லாம் பலதரப்பட்ட செய்திகள் வந்த வண்ணமே இருக்குது. இருந்தாலும் இந்த தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை மறைந்த விஜயகாந்த் துவங்கினார். இந்த கட்சியை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் ஒரு பெரிய லெவலில் உட்கார வச்சு ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்கார வச்சு அடகு பார்த்தவர் புரட்சி தலைவர் அம்மா. அவரை தவிர யாராலும் நிலைமைக்கு தேமுதிகவை கொண்டு வர முடியாது, கொண்டு வந்திருக்கவும் முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு நம்மக்கிட்ட நம்பி கூட்டணி வச்சார், நம்மளாம் நம்பி வந்தாருன்னு சொல்லி அவ்வளோ தூரம் அவங்க பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி ஒன்று அவங்களுடைய சுயநலம், காசு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே நாடகம் ஆடி இன்றைக்கி அந்த உறுதியாக நாங்கள் இவ்வளோ பணம் தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிட்டு திமுகவில் போய் அவங்க கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டன் கூட விரும்பாத ஒரு கட்சி தான் திமுக. அடிமட்ட தொண்டன் கூட ஏற்றுக்க மாட்டான். காரணம் என்னென்னா, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு திமுகவை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும், ஒரு குடும்பம் தமிழ்நாட்டு அரசியலை ஆட்டி படைக்கிறது விடமாட்டேன், என்னுடைய தேமுதிக என்கின்ற மாபெரும் கட்சி ஒருபோதும் திமுகவுடன் என்றைக்கும் கை சேராது, கை கொடுக்காது என்றெல்லாம் பயங்கரமாக பேசி அவங்களுக்கு எதிராக பயங்கர பலதரப்பட்ட சிக்கல்களை அவங்களுக்கு எவ்வளோ நெருக்கடிகள் கொடுக்கணுமோ அவ்வளோ நெருக்கடிகள் கொடுத்தவர் தான் விஜயகாந்த். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதருடைய இந்த கட்சியை கொண்டு போய் திமுகவில் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுயலாபத்திற்காக தொண்டர்களை அடமான வைக்க முடியாது. தொண்டர்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் என்ன இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், உங்களுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் எத்தனை கட்சி யார் கூட வேணாலும் சேருங்க, யார் என்ன வேணாலும் பண்ணுங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஒரு ஓட்டை வேஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக விஜய் ஓட்டு போகிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. சரிங்களா? நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் மக்கள் இருக்காங்க. நமக்காக யார் உழைப்பாங்க, நமக்காக யார் பல நலத்திட்டங்களை வகுப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட நலத்திட்டங்களை வாரி வழங்கி அந்த ஒரு 4.5 ஆண்டுகாலம் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு பலதரப்பட்ட சாதனைகளை செய்து காட்டியவர் தான் நம்முடைய கழக பொதுச் செயலாளர். சிறப்பானதொரு ஆட்சி. அதாவது கொரோனாவிலேருந்து மீட்டது தமிழ்நாட்டு மக்களை மீட்டது இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக விளங்கியவர் அண்ணன் எடப்பாடியார். அது யாராலையும் மறுக்க முடியாது. அதே போல் குடிமராமத்து திட்டம், சரிங்களா, அதே மாதிரியே புரட்சி தலைவர் அம்மா தந்த திட்டங்களை ஒன்றை கூட நிறுத்தாமல் அப்படியே சீரோடு சிறப்போடும் நடத்தி தன்னுடைய ஆட்சி திறம்பட இப்படி தான் ஒரு ஆட்சி நடத்தணும்னு சொல்லி பலதரப்பட்ட நிகழ்வுகளை சாதித்து காட்டியவர் தான் நான் எடப்பாடியார். அதனால் மக்கள் முடிவு பண்ணாங்க, நீ 5000 போடு, 10,000 போடு, 2000 கொடு, ஓட்டுக்கு 5000 கொடு, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் ஒருபோதும் மக்கள் இதுக்கெல்லாம் தலை சாய்க்க மாட்டாங்க. இனிமேட்டும் மக்களை ஏமாற்ற முடியாது. அப்படி ஏமாற்றி நீ ஒரு வேளை ஜெயிச்ச அப்படின்னா இந்த தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இது வரைக்கும் பல 1000 கோடி சம்பாரிச்சிங்க. சரிங்களா? மக்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்காங்க. ஆனால் இனிமேட்டு மக்கள் விழிப்புணர்வோடு நமக்காக உழைக்கின்றவர், நம்முடைய தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற முதல்வர் அப்படிங்கிற ஒரு பெருமை பெற்றவர் தான் எடப்பாடி அவர்கள். அவருடைய கருத்தை வெளிப்படுத்தி அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்தி அவரை அரியணையில் ஏற்றும் வரை நீங்கள் யாரும்
சோர்ந்து விடக்கூடாது. எந்த ஒரு விதத்திலும்